Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நாடாளுமன்ற தேர்தலில் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நடந்ததன் அடிப்படையில் அதை ஆதாரமாக வைத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை இன்னும் சில நிமிடங்கள்ல செய்தி ஊடகங்கள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய ஊடக நிறுவனங்கள்லாம் வெளியிட இருக்கிறாங்க. அது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதற்கு முன்பு எப்படி இருந்தது, 2009, 19 அதுல எல்லாம் எப்படி இருந்தது, 14 எப்படி இருந்தது, அதனுடைய தாக்கம் எஸ்டிமேட் எப்படி இருந்தது, 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் அடிப்படையில் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு குறித்தெல்லாம் பேசிட்டு இருந்தோம். திரு கோவை சத்யன், இந்தியா கூட்டணியும் என்டிஏவும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கு நெருக்கமான இடங்களை நாங்க பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதிமுக எங்கேயாவது கமிட் பண்ணிக்க முடியுதா, இல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தனித்து விடப்பட்டிருப்பதாக உணர்கிறீர்களா? கேள்விக்கு முன்னாடி முந்தைய சுற்றுல ஒரு கருத்து சொன்னாங்கல்ல, அதில் எனக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்காது, சொல்லிடுறேன் உங்கள் அனுமதியோட. பேப்பரில் ஓட்டு போட்ட காலத்திலேயே ஒரே தேர்தலாக தான் நடந்துச்சு. அதை விட இப்போ நம்ம இவிஎம்க்கு மாறிட்டோம், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு கூட 7 கட்டமாக நடக்குது. இது வரைக்கும் ஏன் 7 கட்டமாக அப்படின்னு ஒரு ஏற்புடைய காரணத்தை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததா தெரியல. அப்போ இந்த 7 கட்டம்ங்கிறது பாஜகவின் கணக்குகள், எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ அப்படின்னு அவர்களை வச்சு கணக்கை எலெக்ஷன் கமிஷன் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான். இன்னைக்கு கூட இந்திய கூட்டணி எடுக்கிற கார்கே அவர்கள், மரியாதைக்குரிய கார்கே அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது 57 நாடாளுமன்ற தொகுதி நீ நடக்குது. நீங்களும் இந்திய கூட்டணி 58 இல்ல, நீங்களும் இந்திய கூட்டணி தான் சொல்றீங்க. இந்திய கூட்டணி தான் அது பேரு. சரி, அதனால அதுல சொல்லும் போது கூட 543 57 கழிச்சா 486 தொகுதியில இப்ப 295 ஜெயிப்போங்கிறாரு, 300 ஜெயிப்போங்கிறாரு கார்கே. ஆமா இல்ல, இப்பதான் ரிசல்ட்டே வரப்போகுது. எத்தனை போலிங் பர்சன்டேஜ், 57%, 58% அதிகாரப்பூர்வமா இனிமேதான் வரப்போகுது. சோ இப்ப இந்த கருத்து கணிப்புங்கிறது எப்படி இருக்குன்னா, கையை பார்த்து ஒருத்தர் ஜோசியை சொல்லுவாரு, ஓலையை பார்த்து சொல்லுவாரு, ஒருத்தர் கட்டம் பார்த்து சொல்லுவாரு, ஒருத்தர் கிளியை வச்சு சொல்லுவாரு, ஒருத்தர் எலியை வச்சு சொல்லுவாரு. ஜோசியத்தில் எப்படி பலவைய, அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பு இது மக்கள் வச்சு சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்லுவேன் சார். மக்கள்லயும் பலதரப்பட்டவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே 10 to 15 விழுக்காடு, 10 to 15% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ இந்த கருத்து கணிப்பு எடுக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த வாக்காளர்கள் 90 கோடி வாக்காளர்கள், 95 கோடி வாக்காளர்களோட ரெப்ரசன்டேஷன் பார்க்கணும். அதான் ரகு முதல் சுற்றுல சொன்னார். அந்த பாப்புலேஷன் எடுத்தது, சர்வேக்குன்னு எடுத்த பாப்புலேஷன் கரெக்ட் ரெப்ரசன்டேஷனா, அந்த பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் மட்டும் இல்ல, அதுல உட்பிரிவுன்னு சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், பெண்கள், அப்புறம் வயது ஏஜ் பிரேக் வச்சிருக்காங்கல்ல, யூத் வரைக்கும், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சீனியர்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு அந்த ஏஜ் பிரேக்கப் கரெக்டா ரெப்ரசென்ட் பண்றாங்களான்னு இருக்கு. இதுல எதுவுமே வெளியே வராம யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். இல்ல, ஒரு இருக்கிற நிலவரம், ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க பாஜக. நாங்க 400 அப்படின்றதுல கடைசி நிமிஷம் வரைக்கும் உறுதியாவே இருக்காங்க. அதுலயும் ஒரு சின்ன மாற்று கருத்து சொல்லி, இந்தியா கூட்டணி ஒரு 5 கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 300ன்னு சொல்லி இப்ப 295ல நிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல என்னங்க அப்படின்னு கேட்டேன் ஹபீஸ்ட. அவர் நாங்க பெரும்பான்மையான தொகுதிகள்னா, அதிமுக எதையுமே கமிட் பண்ணிக்கலையே, இத்தனை தொகுதிகள், இவ்வளவு இடங்கள், ஏதாவது ஒண்ணு கமிட் பண்ணணும், எதுவுமே கமிட் பண்ணாம இருக்கீங்களேன்னு கேட்க. அதாவது 2 கட்சி தேசிய அளவுல சொல்றேன், தேசியங்களுக்குள்ள பாஜகவும் சரி, இந்த பக்கம் அந்த சேர்ந்த இந்திய கூட்டணியும் சரி, பிரச்சாரம்ங்கிறது யாருமே தொடர்ச்சியாக பண்ணல அப்படிங்கறத உண்மை. கூட்டணி பேர் இந்தியான்னு வைக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் போச்சு. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற போறோம் அப்படிங்கும் பொழுது, ஜனநாயகத்தில் மன்னராட்சி அதிகாரம் வந்தாதான் அவங்களை காப்பாற்றிக்க முடியும் எதிர் விமர்சனம் வந்தது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க அந்த இந்திய கூட்டணி, ஓபிசி ரிசர்வேஷன் சொல்லி கையில் எடுத்தாங்க. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது உண்மைதான். என்டிஏ கதிகளுக்கு போனதும் உண்மைதான். ஏன்னா அந்த பிரச்சாரம் நல்ல ரீச் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பிரச்சாரத்தை பத்தி சத்தத்தையே காணும். ஏன்னா கரெக்டா மடைமாற்ற வேலையை பாஜக பண்ணாங்க, என்டிஏ கூட்டணியில் பாஜக மடைமாற்ற வேலையை பண்ணாங்க, அந்த மடைமாற்ற வலையில விழுந்தாங்க. அப்ப இவங்களோட தொடர்ச்சியாக கூடிய பிரச்சாரம் இவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுதான் உண்மை. எங்க போனாலும் மோடி பேசுறதுக்கு எதிர்வினை அப்படின்னு தான் போச்சு. ஸோ 2 பக்கமும் பாத்தீங்கன்னாக்கா பிரச்சாரம் ஒரு கண்டினியூஸா ஒரு மெசேஜ் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் இல்லங்கிறத உண்மை. எங்க கிரெடிட் எடுக்கணுமோ அங்கே கூட சில இடங்கள் எடுக்கல. பாஜக போய் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்றாங்க, இந்தியா கொண்டாங்க, நம்ம 80 கோடி பேருக்கு நாங்க உணவளித்தோம் அப்படிங்கிறாங்க. அந்த உணவளித்ததுக்கான காரணம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க 2014, கரெக்டா தேர்தல் வரதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பாஸ் பண்ணது. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல சட்டத்தின்படி யாரு அரசாள்றாங்களோ அவங்க கொடுத்து ஆகணும், உணவு கொடுத்து ஆகணும். நாங்க பாஸ் பண்ண சட்டத்தை தாண்டா நீங்க இப்ப பண்ணிருக்கீங்க, அதுல என்ன பெருமைன்னு கூட கேட்க தெரியல.
சோ அது வந்து சரி, ரொம்ப அப்ப பெரிய இவங்களுடைய நம்பிக்கை இந்த எண்கள் தொடர்பானதுங்கிறது வந்து வெற்று நம்பிக்கைன்றீங்க. எல்லாரும் அப்படிதானே சொல்லுவாங்க. எந்த தேர்தல் கட்சி எடுத்தாலும் இந்தியால கேட்டீங்கன்னா கூட நம்பர்னு சொல்லுவாங்க. அது நம்பிக்கையின் வெளிப்பாடு தானே. அந்த நம்பிக்கையை கூட சொல்லனா அப்புறம் தொண்டர்களுக்கு என்ன உற்சாகம் இருக்கும்? பேசுவோம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.